நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் திருமலை வேலை வரைக்கும் போனோம், வர முடியுங்களா? திருமலை வேலை பேர் என்னடா? என் பேரப்பா தினேஷ்பா. தினேஷ்பா? தினேஷ் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைப்பா, இனிமேல் தான் சாப்பிடணும். என்ன பண்றீங்க? நான் ஹோட்டல் வச்சிருக்கேன்ப்பா. ஹோட்டல் வச்சிருக்கீங்க? ஆமா. எங்க? வீட்டாண்டே வச்சிருக்கேன், கடை மாதிரி. வீட்டுக்கிட்டே? ஆமா. அப்படின்னா வீட்லயேவா இல்ல? வீட்டுல இல்லப்பா, வீட்டுக்கு வெளியில வந்து ஷட்டர் போட்ட மாதிரி கடை வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். வீடு வாடகை வீடா சொந்த வீடா? சொந்த வீடு தான். சொந்த வீடு தான். ஆமா. வாடகை வீட்டுல பண்ண முடியாதுல்ல? வாடகை வீட்டுல பண்ணலாம், ரெண்டும் கொடுத்தவங்கன்னா கடைக்கு ரெண்ட் கொடுக்கணும். இது சொந்த வீடு. ஃபர்ஸ்ட் அம்மா வாங்கி போட்ட இடம். நான் கட்டி 3 வருஷம் ஆகுது வந்து. சரி சரி சரி. வியாபாரம் பரவாயில்லையா? வியாபாரம் நல்லா பரவாயில்ல. டிஃபனா மதிய சாப்பாடா என்னது? காலையில டிஃபனு, ஈவினிங் வந்து ஃப்ரைட் ரைஸ் கடை மாதிரி. சூப்பர் சூப்பர். வியாபாரம் நல்லா பரவாயில்ல? வியாபாரம் நல்லா பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு சொந்த வீடு தான். வீடு சொந்த வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா. இப்ப இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, எல்லாராலையும் வந்து சொல்ல முடியாது வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாதிரி. ஏன்னா இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறான். அது தலையெழுத்து எல்லாத்துக்கும், என்னென்ன இருக்கு அதை நடக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? இல்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. வருமானத்துல எந்த குறையும் இல்லை. கடல் பணத்துல எல்லாம் அருமையா போகுது. சூப்பர் சூப்பர். பசங்க 2 பேர்ப்பா. படிக்கிறாங்களா? ஸ்கூல் போறாங்க. சொந்த ஊரு எங்க உங்களுக்கு? சொந்த ஊர் ட்ரிப்ளிகேனு. இங்க வீடு கட்டி 3 வருஷம் ஆகுது. நம்ம திருமலை வயல் இருக்குல்ல, அது உள்ள பொத்தூர்ன்ற வில்லேஜ். பொத்தூர்? ஆமா. நம்ம இந்த ஆம்ஸ்டாங் நினைவிடம் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா. அங்கதான் பக்கத்துல. சரி சரி. என்னன்னா எனக்கு எப்படி சொல்றது, ஒரு மாதிரியா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. என்ன காரணம் வச்சுங்க, டெய்லியும் வந்து ஒரு படம் பார்ப்பேன். சரி. படம் பாக்குற ஒரு நோய் மாரி எனக்கு வச்சீங்களா. படம் பார்த்து பித்து பிடிச்சு போயிடுச்சு. ஓடிடில டெய்லியும், அதாவது எப்படி சொல்றது, ஒரு நாள் நான் வந்து பல்லு விளக்கோ குளிக்க மறக்கணும் இல்லையா, படம் பார்க்க மறக்கவே மாட்டேன். டெய்லி ஏதாவது ஒரு படம் பார்த்துருவோம். ஒரு படம் இல்ல 2 படம், ஒரு படமா கண்டிப்பா பாத்துருவோம். பார்த்தாதான் வந்து எனக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து ஒரு 2-3 வருஷமா வந்து எனக்கு மாறிடுச்சு. சரி. நீ எந்த படத்தை பத்தி எது கேட்டாலும் நான் வந்து டப்பு டப்புன்னு ஈஸியா சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். இப்ப என்னன்னா வருமானம் வந்து சுத்தமா வந்து எனக்கு குறைஞ்சிருச்சு. இப்ப தேவையில்லாத செலவெல்லாம் வந்து ஒய்ஃபை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இந்த ஓடிடி ஏசி பண்றது போறது இதெல்லாம் வேண்டாம், நல்லா சம்பாதிக்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நான் ஈஸி பண்றேன்னா திட்டுறாங்க அவங்க. வேணாம், அப்படி என்ன உனக்கு வருமானம், வீட்டுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, நீ படம் பார்க்கணுமா, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி போயிட்டு வச்சுக்கலாம். அவங்க சொல்றாங்க, நான் கேட்டுட்டேன். ஆனா எனக்கு என்னன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. மென்டலா என்ன சொல்றது, ஒரு மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு எனக்கு. தலைலாம் வலிக்குது, தொண்டை வலிக்குது, ஒரு படம் பார்க்கணும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு எனக்கு. இப்ப நானே வந்து கஷ்டப்படுறேன் வருமானத்துக்கு. சரி. இன்னொரு ஆள்கிட்ட வந்து நம்ம காசு கேட்டு கடன் கேட்டு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் நிறைய கஷ்டம் இருக்குல்ல. நான் உங்கள்ட்ட இப்ப கேட்க காரணம் என்னன்னா, நீங்க இப்ப நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஹோட்டல் வச்சிருக்கீங்க, வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சொல்றீங்க. அதனால நான் உங்கள்ட்ட கேக்குறேன். இப்ப நீங்க வந்து இந்த ஒரு மாசத்துக்கு வந்து 350 ரூபாய் 250 ரூபாய் வருது இல்ல, எனக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். வருஷத்துக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல 3500 ரூபாய் கிட்ட அந்த பிளான் ஒண்ணு இருக்குது. எனக்கு வருஷத்துக்கு ஈஸி பண்ணி விடுறீங்களா படம் பார்க்கறதுக்கு? நான் ஈஸி பண்ணுவீங்களா படம் பார்க்கறது சொல்றேன். யாருன்னா தெரியாது, இப்பதான் ஏறின வண்டியில. அப்படி இல்லண்ணா, யாருன்னு தெரியாது, இது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. இப்ப நீங்க இப்பதான் ஏறினீங்க. ஆமா. இப்ப நான் நிப்பாட்டும் போது யாருன்னு தெரியல, இவரு பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி அப்படின்னு யோசிச்சேன்னா, இல்ல கை நீட்டிங்க டப்புன்னு நிப்பாடணும்ல. நான் கேட்ட உடனே நீ உதவி பண்ணிட்டல, அந்த மாதிரி நான் இப்ப கேக்குறேன். நீங்க ஏதோ ஒரு கார்ல கூட்டு போற ஒரு 200 ரூபா 300 ரூபா கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்படின்னா நான் என்ன சொல்றது, நான் காசு நான் உங்களுக்கு வேணாம், எனக்கு காசு வேணாம். நீங்க எனக்கு காசு தர தேவையில்ல. நீ இப்ப நான் லிஃப்ட் கொடுத்த மாதிரி நீங்க ஈஸி பண்ணி விட்டுருங்க போதும். அதுதான் சொல்றேன், நான் ஏன் உனக்கு ஈஸி பண்ணணும்? நான் தான் சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. நான் படம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இப்ப என்ன சொல்றது, ஒரு கஷ்டப்படுற ஒரு மனுஷனா அவன் கஷ்டத்துல இருந்து தூக்கி விட்ட மாதிரி நினைச்சீங்க, நீங்க ஒரு உதவி பண்ண மாதிரி நினைச்சீங்க.
இப்ப உங்கள்ட்ட காசு பணம் இல்ல நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா நான் சத்தியமா கேட்டிருக்க மாட்டோம். சரி. ஏதோ 2 வாரத்தை பேசி கொண்டு போய் இறக்கி விட்டுருப்பான். நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, வீட்லயே ஹோட்டல் வச்சிருக்கீங்க சொல்லும் போது அப்ப எனக்கு வந்து உங்கள்ட்ட கேட்கணும்னு தோணுமா இல்லையா? உங்களுக்கு தோணுது, பட் ஆனா நான் எப்படி கொடுக்க முடியுமா சொல்லு? உதவி தானே பண்ண போறீங்க நீங்க. இல்லப்பா, நான் இங்கெல்லாம் இப்பெல்லாம் நான் சொந்தக்காரங்களே யாரும் உதவி பண்ண மாட்டாங்கப்பா. சொந்தக்காரன் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும்னா இப்ப நான் உங்கள்ட்ட ஏன் கேட்கறேன் சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், சொந்தக்காரன் தெரியாது. நீ முன்ன பின்ன பண்ண மாட்டான் தெரிஞ்சுதான் நான் கேட்கறேன். நீங்க அதே வார்த்தை திருப்பி என்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க ஏதாவது கொஞ்சம் பாருங்க. எனக்கு இல்லப்பா இல்லப்பான்லாம் சொல்லாத. எனக்கு நான் 3500 ரூபான்றது ஒரு வருஷத்தோட பிளான் வருது. சரிப்பா, நீ சொல்றது புரியுது. எப்படி எதிர்பார்க்கல நீ நல்லா சம்பாதிக்கிறீங்களா? நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீ யாருன்னு தெரியாம நான் எப்படி கொடுக்க முடியும்? என்ன யாரும் தெரியாம சொல்ல மனசு கஷ்டப்படுத்துறதாண்ணா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் யாருன்னே தெரியல நீங்க அந்த மாதிரி எப்படி சொல்ல? நீங்க யாருமே தெரியல, தெரியாதாலும் சொல்ல முடியும். தெரியாத ஆள் நான் எப்படி கூட்டு உட்கார வச்சிருப்பேன் வண்டியில. அந்த மாதிரி தெரியாத ஆளு தெரிஞ்ச ஆளு நினைச்சு ஏத்தரணும் வண்டியில. சொல்லுங்க, நீங்க யாருன்னே தெரியாது தானே எனக்கும். நான் உங்களை உட்கார வச்சேன்னா இல்லையா? அதுதான் சொல்றேன், நீ கார் ஃபேர் மாதிரி ஏதாவது கேட்டினா பரவாயில்ல, 300 ரூபாய் 400 ரூபாய் கூட கொடுத்துட்டு போயிடலாம், 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட. எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் கேட்க முடியும். இல்லப்பா நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. பாருங்க, இல்லப்பா நான் ஈஸி தானே பண்ண சொல்றேன். ஒன்னா ஈஸியெல்லாம் எப்படிலாம் பண்ண முடியாதுப்பா. நான் இந்த மாதிரி சொல்றேன், கஷ்டமா இருக்கு. கோச்சிக்காதப்பா. கோச்சி இந்த சிக்னலா இது? ஆமாப்பா, கோச்சிக்கிறது இல்லைண்ணா, கஷ்டமா இருக்கு மனசு. எனக்கு படம் பார்க்காம செத்துலாமலாம் தோணும். எனக்கு ஒரு உதவியை தான் கேட்கறேன் உங்கள்ட்ட நான். இல்லப்பா, இந்த மாதிரி உதவியெல்லாம் நம்ம பண்றது இல்லப்பா. நான் கஷ்டப்படுறேன், காசு இல்லை சொல்றேன், பழக்கமாயிடுச்சு, அடிக்கடி அடிச்சு சொல்றேன். நீங்க உதவி பண்ணலாம், ஏன் பண்ண மாட்டேங்குன்னு தெரியல. காசு நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனா அதிகமா சம்பாதிக்கிறீங்க. நீங்க மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிறீங்கல்ல. நீங்க உங்க ஒய்ஃப் உங்க பசங்க நீங்க மட்டும் நல்லா இருக்கணும். இது என்னப்பா இது என்ன கேள்வி? பின்ன என்ன, நீங்க பேசுறது அப்படிதானே இருக்குது. எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சுனா ரொம்ப கஷ்டப்படுறேன்னா சொல்றேன் நானு. நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. இல்ல பண்ணி ட்ரை பண்ணு. நான் நல்லா இருக்கணும், என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், பசங்க என் குடும்பம் நல்லா தான் போதும். எவன் கேட்கட்டேன்னா உங்களுக்கு நான் அப்படிதானே. இது பேச்சே இல்ல, நீ பேசுறது. நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. யார் எப்படி போனா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்படிலாம் இல்லப்பா. சுயநலவாதி தானே. யார் சுயநலவாதி? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. என்ன சுயநலவாதினா புரியல. அப்புறம் எனக்கு ஒரு இது இருக்குன்ற, நான் ஒரு அடிக்ட் ஆயிட்டேன் ஒரு விஷயத்துல. ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறேன். ஒரு வயசுல ஒரு அண்ணனா தம்பியா நினைச்சு கேக்குறேன் உங்களை. நீங்க தாராளமா பண்ணலாம். நல்லா சம்பாதிக்கிறீங்க. நீங்க சம்பாதிக்கிறதா இல்லன்னு சொல்லல, புரியுதா? அப்புறம் நீ கேக்குறதுக்கு ஒரு இது இருக்கு. எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்னா இது இருக்குன்னா என்ன தெரிஞ்சவங்களா இருந்தா பரவாயில்ல, ஏதோ ஒரு எமர்ஜென்சி கொடுக்க மாட்டானா? இப்ப உங்க சொந்தக்காரங்களுக்கு காசு தருவானா? அதாரமா எப்படி தருவாங்க? தர மாட்டான்ல. அப்ப எப்படி எனக்கு கொடுப்பான்? ஃப்ரெண்டு கொடுப்பாங்களா உங்களுக்கு கடன்? கொடுக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு எப்படி தருவாங்க? அதான் நான் சொல்றேன், ஃப்ரெண்டும் கொடுக்க மாட்டான், ஃப்ரெண்டும் கொடுக்க மாட்டான். அப்ப தெரியாதாலும் கொடுத்துட வேண்டியதான். அது என்ன தெரியாத? அதுதான் சொல்றேன், தெரிஞ்சவங்க கொடுக்க மாட்டாங்கன்ற. நீ தெரியாதாலும் தெரிஞ்சவங்க கொடுக்க மாட்டான் தானே, அது எனக்கும் தெரியல. அப்ப தெரியாதாலும் கொடுத்துதானே ஆகணும். நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். மத்த எப்படி போனா என்ன உலகம், நீ நல்லா இருக்கணும்ல. நீ கை நீட்டணும், நான் மட்டும் வண்டியில உட்கார வச்சு கூட்டு போய் விடணும். ஆனா நான் ஒரு உறுதி கடனை பண்ண மாட்டேன். அதுதான்ப்பா கேக்குறேன், நீ யாருன்னு தெரியாம தப்பு. என்ன உதயணும், நான் மரியாதை கேக்குறேன்ல. அதான் என்ன உதயணும், என்ன செருப்பு மரியாதை கேக்குறா, என்ன அடிக்கணும், என்ன செருப்பு என்ன அடிக்கணும். இல்ல என்ன மரியாதை கேக்குறேன், மரியாதை கேக்குறல. அதான் நீ தர மாட்டேன். நீ அப்ப என்ன மரியாதை குறைவா பேசுவே நீ? அப்படி சொன்ன நானு. நீ பேசுறது தப்பா? அப்படிதான் மரியாதையே பேசுறல, அதுதான் என் தப்பு. என் பழக்கமே அதான், மரியாதையே பேசினாவே இதுதான். ஒருத்தவனுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, மரியாதையே பேசக்கூடாது. மரியாதை பேசாம என்ன பண்ணுவ சொல்லு? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னா. அப்புறம் மரியாதை கேக்குறேன். போனா சிக்னல் போட்டுக்கிறான், எங்க போன்ற கண்ணு தெரியல. மரியாதை பேசணும், மரியாதை பேசணும். அதான் எடுத்த உடனே 2 அடி அடிச்சு நான் ஏதோ புலம்புறேன் உனக்குன்னா. நான் இல்ல அடிச்சுடா, நான் ஏதோ புலம்புறேன் உனக்கா? என் கஷ்டம் நான் ஏதோ புலம்புறேன். விடு, மரியாதை பேச. மரியாதை பேசல, எனக்கு தெரியும். நீ மூடு. நீ காசு கொடுக்கல, எனக்கு உன் மேல கோவத்துல வர. நீ எதுவும் வாய் தரக்கூடாது, அமைதியா வந்துடணும், அவ்வளவுதான். அமைதியா வான்ற என்ன? நான் அமைதியா வேணா வந்துருந்தா, எனக்கு கோவப்படுத்தாத. நான் கம்மன் காசு கொடுக்க சொல்லிட்டேன். நீ கோவப்படுத்துற, நான் கோவப்படுத்துறேன்னா? கோவப்படுத்துறேன். அம்மா காசு ஒருத்தன் கேக்குறான்னா குத்துடணும். இந்தாடா வச்சுக்கிடான்ட்டு. அதை விட்டுட்டு நல்லா சம்பாதின்னு கேக்குறான். நான் சம்பாதிக்க தெரியட்டா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? அதுல நல்லா சம்பாதிக்கிறேன், அடுத்த உதவி பண்ணா நீ நல்லா இருக்க போற. உனக்கு என்னன்னா நீ மட்டும் நல்லா இருக்கணும். நான் தர முடியாதுப்பா. என்ன பிரச்சனை இப்ப உனக்கு? அதான் மரியாதை கேக்குறல. மரியாதை கேக்குறேன்ற. நான் ஏதோ புலம்புறேன்னா உனக்கு. நீ மூட்டு வாயா? நீ மூட்டு வாயன்ற.
பேச்சே சரியில்லையா? நீ காசு கொடுக்கலாம் அப்படிதான் இருக்கும். நான் ஏன் தரணும் உனக்கு காசு? சம்பாதிக்கல நல்லா தர சம்பாதிக்கல. முடியாதுப்பா. தர முடியாது சும்மா வாடி வேணும்னா மண்டியில ஒரு அடி அடிச்சு கேட்டு வண்டியில அடிப்பியா? ஏய் முதல்ல வண்டி ஓரங்கட்டா. என்ன வண்டி வரங்க அந்த வண்டி ஓரங்கட்டா. ஓரங்கட்ட என்ன பண்ணுவா? நீ ஃபர்ஸ்ட் வண்டி ஓரங்கட்டு. நான் நிப்பாட்டுறேன். நீ இறங்கு. நிப்பாட்டு. பயப்படாத. பயப்படாத. என்ன பயப்படாதனா? அடி விரும் சொன்னா பயப்படாத. புலம்புறேன் ஏதோ என் கஷ்டம் தான் புலம்புறேன் உனக்கு ஏன்னா விடணும். நீ புலம்புப்பா. என்கிட்ட கேட்டு நிக்கிறத? நான் மரியாதையா பேசல அதான் தப்பு. அதுதான் கேக்குறேன். என்ன மரியாதை கொடுக்க? மரியாதை பேசலன்னா என்ன அர்த்தம்? அதான் நான் பழைய மாதிரி இருந்தேன்னா வேற மாதிரி இருக்கும். என்ன கிளிப்ப? இப்ப நான் ஏதோ அடங்கி போறனால எல்லாம் ஏகத்தாலமா நீ ஃபர்ஸ்ட் வண்டி நிப்பாட்டுன்னு. என்ன நீ பண்ணு? நீ வண்டி நிப்பாட்டுன்ற நீ ஃபர்ஸ்ட் டோர் தர. ஒரு நிமிஷம் என்ன பண்ணு? நீ டோர் தர ஃபர்ஸ்ட். என்ன பண்ணு? என்ன பண்ணாங்க? மரியாதை கேட்டேன் பாத்தியா? என்ன மரியாதை? என்ன பேசுற? மரியாதை டப்பா அடிச்சிருந்தா நீ பயந்து ஈஸி பண்ணிட்டு குத்து போயிட்டே இருப்ப. அடிப்பா நான் என்ன சொன்னேன்? நீ டோர் தர. இங்க பாரு நான் உன்கிட்ட சண்டை போட நான் வரலண்ணா. எனக்கு தெம்பும் கிடையாது என்கிட்ட. நான் சொல்றேன் நீ ஈஸி பண்ணி விடு. என்னெல்லாம் பண்ண முடியாது. போர் அடிச்சா நீ வந்து வீட்டுல வந்து படம் பாரு. வீடு வந்து பாக்கணும்ன்ற. நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு தூங்கி கூட என் கூட வந்து படம் பாரு. நான் யாரும் வேணா சொன்னேன். நீ ஃபர்ஸ்ட் டோர் தர. ஏன்பா சொல்லாத அடிச்சிருவேன். அப்புறம் பின்ன என்ன கடுப்பாத்த நீ? கொடுக்க முடியாது. நல்லா சம்பாதிக்கிறே இல்ல நீ? நான் சம்பாதிக்க மாட்டேன். நீ சம்பாதிக்கிறே இல்ல? நான் சொல்றேன் சம்பாதிக்கிறே இல்லையா? சம்பாதிக்கிறல நல்லா சம்பாதிக்கிறல. உனக்கு குடுக்குதுன்னா உனக்கு என்ன கேடு? உனக்கு நான் சொல்றேன் பாரு அடிச்சுனா நான் நேரா போய் போலீஸ் கண்ணா குத்துருவேன். நான் கையிட தேவையில்லாம நீ போற அப்புறம் ஃபீல் பண்ணுவா. வண்டியில ஏறி 10,000 காசு திட்டு போட சொல்றேன். போயிட்டு கொடுத்துரும். அங்க பாரு கொடுத்துரும். போயிட்டு இங்க பாருண்ணா நீ வேணா அடிச்சு பாரு. நான் சொல்றேன். சரி உன்ன கேக்கலண்ணா. பின்ன நீ வரியா இப்ப போறியா? நீனு வரியா போறியா? நீனு அஷ்டல்ல தீந்துச்சா உனக்கு? என்ன அப்ப நீ போறியா? இப்ப வரியா என் கூட? வரலையா? திறக்கணுமா? ஒரு பாட்டு பாடு. பாவாடை கட்டி பண்ருட்டு இல்ல பக்குவமா பல பையன் வித்தா கேமரா வச்சிருக்கேன். சும்மா விளையாடு. முன்னாடி கேமரா வச்சிருக்கேன். சொல்றேன் கேளு. நான் சும்மா இங்க பாரு தோறு பாரு. நான் யூடியூப் பிராங்க் பண்ணலாம். யூடியூப் பிராங்க் நான் கோச்சிக்கிறேன். பிராங்க் பண்ற விளையாடுறதா இதெல்லாம்? கோச்சிக்கிறேன். நான் சும்மா விளையாட்டு தானே பண்ண. கோச்சிக்கிறேன். டென்ஷன்ல ஏதாவது பண்ற என்ன போறோம்பா? கோச்சிக்கிறேன். மன்னிச்சிருந்தேன். எனக்கா முதல்ல காலகாலம் ஆயிடுச்சு. கோச்சிக்கிறேன். மன்னிச்சிருந்தேண்ணா. நான் சும்மா விளையாட்டுக்காக தானே பண்ணேன். கேமரா வச்சு விளையாடுறதுல விளையாட்டு உனக்கு? சும்மா பண்ண விளையாட்டு. கோச்சிக்கிறேன். மன்னிச்சிருந்தேன். கோச்சிக்காத. என்னப்பா நீ நல்லா சம்பாதிக்கிறா, வீட்டுல எல்லாம் செய்யற, குடுக்க மாட்டியா? குடுக்குறியா? பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா வச்சுக்கிறா. மீசா அது இதுன்னு. சரிண்ணா கோச்சிக்கிறேன். மன்னிச்சிருந்தேன். தப்பா மன்னிச்சிருந்தேன். கோச்சி தண்ணி குடி. எல்லா வீடியோ நீ எல்லாமே நம்மளதான். பார்ப்பா ஆக்டர் எல்லாம் அது மூவி ப்ரமோஷன் தான். நான் சொல்லிட்டு போனப்பா. கோச்சிக்கிறீங்க. மன்னிச்சிருங்க. என்ன சொல்றது, தெரியாத வண்டியில ஏறி வரீங்கல்ல, ஒரு அவேர்னஸ் பிளஸ் ஒரு காமெடி ரெண்டு கலந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். கோச்சிக்கிறீங்க. மன்னிச்சிருங்க. சரிங்களா? கண்டிப்பா. ஏதாவது தப்பா பேசுறதா மன்னிச்சிருங்க. சரிங்களா? நம்ம பண்ணது எல்லாமே ரெக்கார்டா இருக்கும். உங்க வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுடலாமா? போட்டுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைப்பா. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. சம்மதமா உங்களுக்கு? ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. போடலாமா? சரி, நான் சொல்ற மாதிரி கேமரா பத்தி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.